ஒரு கன்ஃபியூஷன் இல்ல சார். தாவேக ஆட்சி அமைப்பதற்கு ஆதரவு, மற்றபடி தாவேக ஆட்சி அமைப்பதற்கு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி நிபந்தனையற்ற ஆதரவை நாங்கள் தெரிவித்திருக்கிறோம். அமைச்சரவையில் பங்கேற்க மாட்டோம், வெளியில் இருந்து ஆதரவு. இது ஆட்சி அமைப்பதை பொறுத்தவரை. மற்றபடி மாநில நலன் சார்ந்த பிரச்சனைகளில், ஒத்த கருத்துடைய பிரச்சனைகளில் திராவிட முன்னேற்ற கழகத்தோடு சேர்ந்து நாங்கள் பயணிப்போம். முதல்ல உங்களுக்குள்ள சகோதரர் தாவேக தலைவருக்கு தருவது ஆதரவு, கூட்டணி அல்ல, ஆதரவு. கூட்டணி என்பது குறைஞ்சபட்ச ஒரு செயல், நாட்டு நலன் சார்ந்த சில திட்டங்கள், இவைகளெல்லாம் முன்மொழிந்து அவ்வாறுதான் அது அமையும். ஏங்க அதெல்லாம் அப்ப பாத்துக்கலாங்க. உள்ளாட்சி தேர்தல், நாடாளுமன்ற, கொஞ்சம் இருங்க. உள்ளாட்சி மன்ற தேர்தல், நாடாளுமன்ற தேர்தல், 40ல் வர்ற தேர்தல், அது எல்லாத்துக்கும் இப்பவே பதில் வேணுமா? இப்போது எடுத்திருக்கிற அரசியல் முடிவு இது, அவ்வளவுதான். ஒரு கால அறுக்காலாம் கிடையாது. அரசு அமைக்க ஆதரவு ஏங்க கிடையாது. நீ கொஞ்சம் இருங்க, கொஞ்சம் இருங்க. விஜய் ஆட்சி சார், நீங்க குழப்பறீங்க. விஜய் ஆட்சி அமைக்க கூடாது என்று திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவர் எங்கேயுமே சொல்லல. அவர் ஆட்சி அமைக்கட்டும், அவர் ஆட்சி அமைக்கட்டும், நாங்கள் எதிர்க்கட்சியாக இருந்து சிறப்பான எதிர்க்கட்சியாக செயல்படுவோம் என்றுதான் திராவிட முன்னேற்ற கழக தலைவர் அறிவித்திருக்கிறாரே தவிர தாவேக ஆட்சி அமைக்க கூடாது என்று எங்கேயாவது சொல்லியிருக்காரா? எங்கேயாவது சொல்லியிருக்காரான்னு கேட்கிறேன். அப்புறம் யாராவது ஒருத்தர் கேளுங்க முதல்ல. என்ன கேள்வி? திமுகவுடைய அப்புறம் எங்களுக்கு எதுக்கு? we are independent party. சிபிஎம், சிபிஐ எங்களுடைய கட்சியினுடைய அரசியல் நிலைப்பாட்டை நாங்கள் எடுத்திருக்கிறோம். இதுல திமுகவுடைய ஒப்புதல், திமுகவுடைய அனுமதி இருக்கான்ற கேட்கிற எங்க வருது? எங்க இருக்குன்னு கேக்குறேன். கேள்வியே தப்பு, கேள்வியே தப்புமா? அவசியம் இல்ல. ஒரு வகையில் அப்படிலாம் கடந்தது. இப்பொழுது அமைகிற அரசு மக்கள் நல அரசாக இருக்க வேண்டும். ஒரே கேள்வி, நீங்க தான் 10 கேள்வி கேட்டுட்டு இருக்கீங்க. இதை கேளுங்க சார், மற்றவங்களை கேள்வி கேட்க விடுங்க. நீங்க 10 கேள்வி கேட்டுட்டீங்க, மற்றவங்களை விடுங்க. இவ்வளவு நேரம் அதாங்க கேட்டீங்க. மக்கள் வாக்களித்திருக்கிறார்கள் ஜனநாயகத்தில். ஆட்சி அமைப்பதற்கான இடம் போதவில்லை. எனவே எங்களிடம் கோருகிறார்கள். நாங்கள் மக்கள் அளித்த அந்த தீர்ப்பை, அவர்கள் முன்மொழிவை நாங்கள் வழிமொழிகிறோம். எங்களால் ஆட்சி அமைக்க முடியவில்லை என்கிற அந்த ஜனநாயக விரோத சிந்தனையோ சொல்லோ வந்துவிடக்கூடாது. எனவே இது மக்களில் தீர்ப்பு. அவர்கள்தான் இருக்கிற கட்சிகளில் அவர்கள் தான் அதிக இடம். எனவே அவர்களுக்கு அரசு அமைக்கிற ஒரு வாய்ப்பு இருக்கிறது. அந்த வாய்ப்பு இடதுசாரிகளா, விடுதலை சிறுத்தைகளா தடைபட்டு விட்டது என்று யாரும் நினைத்து விடக்கூடாது. அந்த வகையில் இது ஜனநாயக முன்மொழிவுதான்.